Audio Jungle. Audio Jungle. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற என்ன டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வயசானவங்க நம்ம வீட்லேயே டெய்லி சப்பாத்தி சுட்டு சுட்டு போர் அடிச்சிருக்கோம். இனிமேல் என்ன பண்ணுறீங்கன்னா, கோதுமை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வயசானவங்கலேருந்து குழந்தைங்கலேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். இது என்னென்னா, 1 டம்ளர் கோதுமை எடுத்துக்காங்க, சாப்பாட்டு அரிசி 1 டம்ளர் எடுத்துக்காங்க. சம அளவு எடுத்துக்கிட்டு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு நல்லா நைஸாக இந்த மாதிரி ஆட்டிக்காங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துட்டிங்கன்னா இந்த பதத்தில் வரும். இதுக்கு வந்து உளுந்து எதுவுமே போடக்கூடாது. நம்ம கல்லுப்பு போட்டு நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்லியும் ஊற்றிக்கலாம், தோசையும் ஊற்றிக்கலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கோதுமை தோசை ஊற்ற போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம சட்னி செஞ்சால் தான் இந்த குளிர்காலத்துக்கு நல்லாயிருக்கும். அந்த கோதுமை தோசைக்கு இந்த சட்னி சூப்பராக இருக்கும். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இருக்கிறேங்க, கல்லெண்ணெய். கொஞ்சமாக கடுகெல்லாம் போட்டுடலாம். சீரகம் போட்டுடலாம் 1/4 ஸ்பூனு. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கிறேன். 1/2 ஸ்பூன் வெள்ளை உளுந்து. இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அடுப்பு சிம்மில் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணுங்க. பெரிய வெங்காயம் 3 எடுத்துருக்கிற, கருவேப்பிலை 2 பல்லு பூண்டு, ஒரே ஒரு தக்காளி. இப்போ இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்திடலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகா சேர்த்துக்காங்க. 4 நான் வரமிளகா சேர்த்திருக்கேன். இது கொஞ்சம் காரம் கூட இருக்கும். சின்ன நெல்லிக்காய் சைஸில் சின்னதாக கொஞ்சமாக புளி சேர்த்திருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்து வதக்கிடலாம். பெரிய பழம் ஒரே ஒரு தக்காளி மட்டும்தான் இந்த சட்னி சேர்த்துறேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கிறேங்க. இப்போ நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இதுக்கு தாளிக்கவெல்லாம் வேண்டாம். இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாங்க. இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தியெல்லாம் மாவு பேச வேண்டிய அவசியமே இருக்காது. நல்லா லேசாக எண்ணெய் ஊற்றிக்காங்க. மூடி போட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்துடலாங்க. நல்லா புசுன்னு உளுந்து மட்டும் போட்டுறாதீங்க. இந்த மாவுக்கு தோசை ஊற்றுனதையும் திருப்பி போட்டுக்காங்க. நம்ம மாவை கரைச்சி ஊற்றுறத விட இந்த மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். முழு கோதுமையை நம்ம யூஸ் பண்ணுறதுனால அதோட சத்தும் நமக்கு ரொம்ப இதாக இருக்கும். சப்பாத்திக்குள்ள குட் பை சொல்லிட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மாவு ஆட்டுறப்பெல்லாம் இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் அந்த 1 டம்ளர் கோதுமையும் 1 டம்ளர் நம்ம வீட்டு அரிசி யூஸ் பண்ணி ஆட்டிட்டிங்கனாவே போதும். அவ்வளோதான், கோதுமை தோசை ரெடிங்க. இந்த மாவு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாவு ஆட்டி தண்ணி ஊற்றாமல் கெட்டியாக எடுத்திங்கன்னா அழகாக இட்லி ஊற்றிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு தோசை தான் வேணும்னிங்கன்னா கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டிங்கன்னா நம்ம நார்மல் தோசை மாதிரியே இருக்கும். ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். இப்போ வேணுங்கிற அளவுக்கு நான் தோசை ஊற்றிட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. இந்த மாதிரி நல்லா சட்னி அரைச்சிட்டிங்கன்னா டேஸ்ட் செம்மையாக இருக்கும். எந்த தோசைக்கும் இல்லை, எந்த தோசைக்குமே சூப்பராக இருக்கும். நம்ம என்னடா கோதுமையும் வெறும் அரிசி மட்டும் போட்டால் எப்படி தோசை வரும்னு நினைக்காதீங்க. இங்கே பாருங்கள், நல்லா இப்படி வரும், சூப்பராக இருக்கும். ஆனால் ஆட்டினதையுமே நீங்கள் தோசை ஊற்றலாம். நீங்கள் மாவு புளிக்கலையேன்னுலாம் கவலைப்படாதீங்க. ஆட்டினதையுமே நீங்கள் தோசைக்கு கொஞ்சம் தண்ணி நிறையா ஊற்றி, ரொம்ப ஊற்ற வேண்டாம், உங்களுக்கு மெத்தேடு தெரியும் அந்த அளவுக்கு ஊற்றி இந்த தோசை ஊற்றி கார சட்னி வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். நீங்கள் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிட போகிறேன். பிக்கிறப்பயே நல்லா ஒரு சாஃப்ட்னஸ் நல்லா இருக்குது, நல்லா ஒரு இது மாதிரி. இங்கே பாருங்க, அவ்வளோ கல்லாலாம் இருக்காது. நமக்கு அதுக்கேற்ற மாதிரி இட்லிக்கெலாம் சூப்பராக இருக்கும்.
செம்ம சூப்பராக இருக்குது. இதை நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.